Hello friends, welcome to hubbyskitchen. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பன்னீர் பட்டர் மசாலா. இது ஏன் இன்னைக்கு சூஸ் பண்ணோம்னா எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா நான்வெஜ்ஜா பண்ணிட்டு இருக்கப்பா கொஞ்சம் வெஜ் ஏதாவது ட்ரை பண்ணி தா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால தான் இன்னைக்கு வந்து நாங்கள் வெஜ் ட்ரை பண்ணுறோம். அதுவும் பன்னீரில் ட்ரை பண்ணியிருக்கோம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். செய்கிறது எப்படி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு இருக்காமல் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் கண்டினியூஸாக நமக்கு வரும். அதுபோக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி உங்களுக்கு சுத்தமாக தெரியாது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பேனில் எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே வெட்டி வச்ச வெங்காயத்தை போடுங்க. நான் ஒரு 4 வெங்காயம் வெட்டி போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நான் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம தக்காளி பழம் போட போகிறோம். நான் ஒரு 3 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. மல்லித்தூள் கோரியாண்டர் பவுடர் 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. காஷ்மீரி மிளகாய் தூள், அதாவது இது வந்து ரெட் இதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து காரம் அதிகமாக இருக்காது, கலருக்காக போடுறது. நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன்லேருந்து ஒரு 2.25 ஸ்பூன் வரை போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இதில் வாட்டர் சேர்த்துக்கோங்க. நல்லா வேகட்டும். இப்போ மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இதில் இப்போது நான் அரைச்சி வச்ச முந்திரி பருப்பை அதை ஊற்ற போகிறேன். இதில் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இதில் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட போகிறோம். நல்லா மிக்ஸ் ஆகட்டும். வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்கும். அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம இது பண்ணட்டும். கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும், ஒரு 5 மினிட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு. பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு ஓரளவுக்கு நம்ம இப்போ பட்டர் மசாலாவோட இது வந்துருச்சு. இன்னும் இதில் கொஞ்சம் ஆட் பண்ணணும். ஆக்சுவலாக என்ன ஆட் பண்ணோம்னா, இதில் ஸ்வீட்னஸ்க்காக நம்ம டொமேட்டோ கெச்சப் யூஸ் பண்ணுறோம். அதுபோக நான் சுகரும் ஆட் பண்ணுவேன். இது என் ஒய்ஃபுக்கு டொமேட்டோ கெச்சப் பிடிக்கும், அதனால் நான் ஆட் பண்ணுறேன். 2 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணியிருக்கேன். அதுபோக சுகர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போ டொமேட்டோ கெச்சப் இல்லாதவங்க சுகராகவே போட்டுக்கலாம். சுகர் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்க இடத்துல நீங்கள் ஒரு 3 ஸ்பூன் போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. டொமேட்டோ கெச்சப் எதுக்கு யூஸ் பண்ணால் கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் அதில் கூட கொடுக்கும், கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். அதனால தான் இதில் இப்போ பட்டர் போட போகிறோம். நான் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நான் இப்போ மலாய் பன்னீர் எடுத்திருக்கேன், அதை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போடுறேன். அவ்வளோதான். அவ்வளோதான். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். நீங்கள் இறக்கிட வேண்டியதான். இந்த பட்டர் மசாலா எதுக்கெலாம் நல்லாயிருக்கும்னா, சப்பாத்தி ஃப்ரைட் ரைஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது என் ஒய்ஃப் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக எனக்கு பிடிக்காது. எனக்கு இந்த பன்னீரே பிடிக்காது. சிக்கன் இருந்தால் சிக்கன் பிடிக்கும், நான் பன்னீர் சுத்தமாக பிடிக்காது. அதனால் கம்மியாக போட்டிருக்கேன். ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆகட்டும் நல்லா. அவ்வளோதாங்க, பன்னீர் பட்டர் மசாலா ரெடிங்க. பார்க்கே நாக்கு வருது. ஆக்சுவலாக எனக்கு பிடிக்காது, அவ்வளோ தான் பிடிக்கும். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுவா. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோடு உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன்.